ஹாய் ஆல், நான் ராபியா. இது கறி கிச்சன். வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். இது பேரு ஹரிதா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுல்ல ஒரு 20 பாதாம் நான் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு 20 கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு 20 பிஸ்தாஷியோஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடணும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கசகசாவாக இருந்ததுன்னா இது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இதுலேயும் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். அரிசியும் இந்த நட்ஸும் சேர்ந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பாதாமோட தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தோலை ஒரு பீலர் வச்சு நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா நம்ம செய்கிற இந்த ஹரிதா ஒயிட் கலராக பியூராக இருக்கணும், அதுக்காக தான். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, நட்ஸு, அப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க போகிறோம். பாருங்க, இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல நைஸாக இது போல் இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் நல்லா சூடான உடனே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சாரப்பருப்புங்கிறது பாயாசத்துக்கு சேர்க்குற பருப்பு தான். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா இது கூட நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம மாவை சேர்க்கும்போது சீக்கிரமாக அடியில் வெந்து அது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றுறோம். நான் மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலிருந்து நம்ம இந்த ரெசிப்பியில் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டால் நம்ம இடையிடையே கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஹரிதா நம்ம குடிக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். எப்போவுமே ஹரிதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம 1/2 கப் அரிசி எடுத்திருந்தோம்னா அதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 கப் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்துடலாம். ஃபைனலாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹரிதா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்